திருவள்ளூர் இப்ப ரீசெண்டா எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு இது அங்க வந்து காங்கிரஸ் வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் போட்டதுல இருந்து திமுக உள்ளுக்குள்ளேயே வந்து அவருக்கு எதிரான இதெல்லாம் பதிவுலாம் பார்க்க முடியுது. அங்க எப்படி சார் களம் இருக்க போகுது? ஏன்னா அங்க தேமுதிக தான் கண்டெஸ்ட் பண்றாங்க. சசிகாந்த் செந்திலுக்கான வெற்றி எப்படி சார் இருக்கும்? அதாவது திருவள்ளூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வீக் கேண்டிடேட்டு தேமுதிக. நல்ல தம்பியை அவர் நல்ல தம்பியாக இருக்கலாம், நல்ல வேட்பாளராக கூட இருக்கலாம் தேமுதிக பொறுத்தவரை. ஆனால் ரொம்ப கஷ்டம், ராங் சாய்ஸ். அதாவது அந்த மாவட்டத்தில் யாரெல்லாம் வலிமையாக இருக்கிறார்கள், கொஞ்சம் பொருளாதார செலவுகளை செய்து கட்சியை இழுத்து செல்லக்கூடியவர்கள். இவர் வந்து கட்சிக்கு விசுவாசியாக இருக்கலாம், ஆனால் வேட்பாளர் பட்டியல் ரேஸில் முந்துற அளவுக்கு வலிமையாக இல்லை. ரெண்டாவது பொன் பாலகணபதி பற்றி நம்ம சர்ச்சையை பார்க்கிறோம். கண்டிப்பாக ரொம்ப நெகட்டிவ். எங்கேயோ பரமக்குடியிலிருந்து வந்து திருவள்ளூருக்கு வராரு. சசிகாந்த் செந்தில் வந்து திமுக தொண்டர்களை அரவணைத்து சென்று செயல்பட்டால் நிச்சயமாக நல்ல வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறக்கூடிய அருமையான வாய்ப்பு சசிகாந்த் செந்திலுக்கு இருக்கிறது.